அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக பலவிதமான காரியங்கள் இருந்து உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறதா? இந்த பிரச்சனையை விட்டு என்னால வெளியவே வர முடியாது என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? என்னுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான் முடிந்துவிட்டது என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்களா? நீங்கள் கலங்காதிருங்கள். வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். 2 ராஜாக்கள் 18, 19 ஆகிய அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை அசீரிய படையினர் சூழ்ந்து கொண்டு அந்த அசீரிய ராஜா பயமுறுத்துவதை நாம் காண்கின்றோம். அந்த எருசலேம் நகரை சுற்றி வளைத்து அந்த எசேக்கியா ராஜாவை சரணடைய சொல்லுகிறான். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு முன்பாக அவன் பெரிய படையை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த எசேக்கியா ராஜாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அசீரிய படை என்பது மிகவும் பலம் பொருந்தின, நிறைய காலாட்களை கொண்ட, நிறைய குதிரை வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படையாக இருக்கிறது. அந்த ஒரு போர் சூழ்நிலையிலிருந்து எசேக்கியாவால் தப்பிக்கவே முடியாத ஒரு காலகட்டத்திலே எசேக்கியா மாட்டிக்கொண்டிருக்கிறான். இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு நிலைமைக்கும் இந்த எசேக்கியா ராஜா போய்விட்டான். ஆனாலும் பாருங்கள், அவன் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறான். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அவனுடைய அந்த விண்ணப்பத்தை, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அதை கேட்டு எப்படி பதில் கொடுக்கிறார் என்றால், அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,95,000 பேரை சங்கரித்தான். இந்த 1,85,000 பேரை ஆண்டவர் ஒரு தூதனை கொண்டு சங்கரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படி என்றால், இந்த எசேக்கியா ராஜாவினுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு, ஒரு மிக பயங்கரமான சூழ்நிலையில நான் மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன், இதிலிருந்து என்னால எப்படி வெளியில வர முடியும் என்று தெரியவில்லை என்று ஒரு பிரச்சனையை குறித்து, ஒரு போராட்டத்தை குறித்து, ஒரு ஆபத்தை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருந்தால், நீங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் எப்படி ஒரு தூதனை கொண்டு 1,85,000 பேரை சங்கரித்தாரோ, அதே போல உங்களுக்கு எதிராய் உங்களை விட பலமாக நிற்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் தன்னுடைய தூதனை கொண்டு சங்கரிப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.